இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, உமது அன்பினால் எங்களை படைத்து, உமது அன்பினால் எங்களை பராமரித்து, உமது அன்பினால் உமது மகனை எங்களுக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீட்டெடுத்திருக்கிறேன். உமது அன்பின் வழியாக நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு கொடுக்கின்றீர். உமது அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க உமது அருளை தருகின்றீர். உமது அன்பிற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் உம்மிடத்திலே ஜெபிக்கும் பொழுது நீர் செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், புனித சின்னப்பர் எவ்வாறு பிற மத சகோதரர்கள், பிற இனத்தார் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தூய ஆவியினால் நிரப்ப பெற்று அடைந்தார்கள் என்றும், எவ்வாறு இயேசுவில் நம்பிக்கை கொண்டார்கள் என்பதை பற்றி அப்போஸ்தலர்களுக்கு விளக்கி கூறுகின்றார். இதனை கேட்ட பேதுரு அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு இறைவனை ஏற்றுக்கொண்டதினால் நாம் அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற நாம் முயல வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இதனால் கிறிஸ்துவ மதம் உலகெங்கும் பரவத் தொடங்கியது. பிற இனத்தாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆவியை பெற்றுக்கொண்டு அற்புதங்களை அனுபவித்தார்கள். நாமும் இயேசுவை நம்பி தூய ஆவியில் வாழ்வோம், அற்புதங்கள் நடக்கும். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு எவ்வாறு நமக்கு அன்பை கொடுத்தார் என்றும், கடவுளின் அன்பில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம் மகிழ்ச்சி நிறைவு பெறும் என்று விளக்குகின்றது. கடவுளின் அன்பில் நிலைத்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.